இன்னைக்கு நம்ம 2020ல போன வருஷம் ரிலீஸ் ஆன ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ கோலை காமிக்கிறாங்க. இவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். இவன் எங்கே போனாலும் நிறைய சேலஞ்ச் பண்ணுறது, நிறைய வித்தியாசமான இடங்களுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறது, நிறைய விளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவன் ரஷ்யா போயிட்டு இருக்கான். போகிறப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். அதில் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் என்ன சொல்கிறான்னா, மச்சான் ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவில் எனக்கு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், உன்னை இன்வைட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு கிரேசியான ஒரு கேம் வச்சிருக்கான், அந்த கேமில் உன்னை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் ஒத்துக்கிறான். இந்த விஷயத்த உடனே ஒரு லைவ் போட்டு அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறான், ஒரு சூப்பரான ஒரு கிரேசியான கேம் விளையாட போகிறேன், உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ரஷ்யாவில் இறங்குறாங்க. ரஷ்யாவில் இறங்குனோடனே அந்த டேஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நானும் வீடியோ பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பெல்ட் மேலே ஏறி படுத்துக்கிறான். இதை பார்த்த போலீஸ்காரங்க மேலே ஏறி படுத்துக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து மேலேயே வச்சு பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும்தான் பேசிட்டாங்க. இவனுக்கு புரியவே இல்லை. இவன் எவ்வளோ கெஞ்சி கேட்டே இருக்கான். அந்த டைமில் அங்கே அலெக்ஸ் வந்துட்டு பேக்கெட்லேருந்து எனத்தையும் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே போலீஸ்லாம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் தான் அலெக்ஸ், உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மச்சான் நீ தான் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எல்லாரும் எரின், சாம், தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதில் எரின் இருக்கா பார்த்தீங்களா, எரின் வந்துட்டு நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் மாதிரி வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வெளியே போனால் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு நிற்பா, அந்த பொண்ணுடைய பேர் விக்டோரியா. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ தங்க போகிற அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு பப்புக்கு போகிறாங்க. அந்த பப்புக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அங்கேயும் போயிட்டு வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அங்கே என்னமோ பிரச்சனை ஆகிடுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஒரு மொட்டை இருப்பான். அந்த மொட்டை எரின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க சண்டை போட்டு இருக்கிறப்ப அவன் கண்ணை காமிச்சு மிரட்டுறான். வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த டைமில் கரெக்டாக அலெக்ஸோடைய ஆட்கள் 2 பேரும் வந்துட்டு அந்த மொட்டையை கன் பாயிண்டில் நிப்பாட்டுறாங்க. அவன் பயந்துக்கிட்டு உன்னை வச்சு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சாரி கேட்குறான். பரவாயில்ல, பிரச்சனை வரது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே என்னமோ சரியில்லாத மாதிரியே தோணுது, ஏதோ பிரச்சனை வர மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ நடுராத்திரியில் எந்திரிச்சு போயிட்டு அந்த பாரில் ஒரு பிரச்சனை நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே அப்படியே அவனுடைய இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி விட்டுறான். அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய லைக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்போ மறுநாள் வந்துட்டு ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு மாஸ்கோவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அது வந்துட்டு அலெக்ஸோடைய கார் தான். அந்த காரில் ஏறிக்கிட்டு நாங்கள் மாஸ்கோவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் முடியாது, அலெக்ஸ் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப, நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம், ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப, அவனும் ஒரு இடத்துல போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. உங்ககிட்ட ரஷ்யன் மணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அவனும் நிறைய ரஷ்யன் மணிலாம் எடுத்து கொடுக்குறான். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிறைய இடத்த சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவன் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த காசு எடுத்து பார்க்குறப்ப அந்த காசுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும். இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு காசை மட்டும் அங்கே வைப்பான். அந்த டைமில் அங்கே வந்த வெயிட்டர் என்ன சரி இது உங்களோட இதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி கொடுக்குறப்ப சரின்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அலெக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வெளியே கார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அந்த கேம் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஒரு பிரிசன் மாதிரி இருக்கிற இடத்துல உங்களை எல்லாரையுமே அடைச்சி வச்சிருவோம். இப்போ உன்னுடைய டாஸ்க் என்னன்னா, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரிசன்லேருந்து தப்பிக்கணும். நீ தப்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பசில்ஸையுமே சால்வ் பண்ணி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ வீடியோ பண்ணிகிட்டே இருப்பான், லைவ் பண்ணிகிட்டே இருப்பான். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஃபோனில் உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை மூஞ்ச மூடி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இவன் கண்ணை திறந்து பார்க்குறப்போ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். இருக்கிற அதே செல்லில் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடியுடைய வயிற்றில் எக்ஸ் மாதிரி ஒரு குறி போட்டு வச்சுருக்காங்க. இவன் நல்லா பார்க்குறப்ப அது எதுவும் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. டைமர் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய சத்தமுமே கேட்குது. எல்லாருமே அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெட் பாடியுடைய வயிற்றில் எக்ஸ் மாதிரி ஒரு மார்க்கை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய வயிற்றுக்குள்ளே என்னமோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நைஃப் இருக்கும். அந்த நைஃபை தூக்கி வயிற்று கிழிச்சு பார்க்குறப்ப உள்ளே வந்துட்டு ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டு அவனுடைய டோரை ஓப்பன் பண்ணுறப்ப டோர் ஓப்பன் ஆகிடுது. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து பார்க்குறப்ப அங்கே எரின் மாட்டிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ரொம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுடைய கையில் ஒரு சாவி இருக்குது. இதை பார்த்துட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகிறப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு சேமை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னு கத்துறா, வந்து நம்ம இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு பார்க்குறப்ப தாமஸை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. டேஷை வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த
பாக்ஸ் முழுக்க நிறைய ஷார்ப்பான விஷயங்களா இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டே இருக்குது. மச்சான் சீக்கிரமாக காப்பாற்றுறா, செத்துக்கிட்டு போயிட போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப அமைதியாக இருடா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன குறியீடுகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய வீல் மாதிரி இருக்குது. அதில் ஒரு வீல் சுற்றிக்கிட்டு இருக்குது, நிறைய ஹோல்ஸாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா வீல்ஸையுமே தூக்கி அங்கே வச்சு அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கிறப்ப டக்குன்னு பீன்னு சத்தம் கேட்குது. அப்படின்னா வந்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த வீலை வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் போல். இவன் வேறு ஹோல்ஸ்குள்ளே வச்சுட்டே இருக்கான். இவன் ட்ரை பண்ணுறப்ப உடனே அவனுடைய கை இருங்க ஆரம்பிக்குது. அங்கே தாமஸ் கத்துறா, மச்சான் கை இருக்குதுடா, காப்பாற்றுறா அப்படின்னு சொல்கிறப்ப இருடா மச்சான் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு டேஷோடைய அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. கண்ணுக்கிட்ட ஒரு ஷார்ப்பான பொருள் வந்து குத்துறதுக்கு வருது. டே காப்பாற்றுறா, உண்மையிலுமே சாக போகிறேன் போல்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கத்திட்டே இருக்கிறப்ப எப்படியோ ஒரு வழியாக அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணி இவங்க 2 பேரையுமே விடுவிச்சு கூட்டிகிட்டு வரான். என்னடா மச்சான் கேம்னு சொன்னானுங்க, இவ்வளோ சீரியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கேட்குறப்ப சரி வாடா போயிட்டு மற்றவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சேமை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷாக் அடிச்சிட்டே இருக்குது. சீக்கிரமாக காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. கத்த விட முடியல, வாயை வேற கட்டி வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஆப்போசிட் ரூமில் பார்க்குறப்ப அங்கே ஒரு பஸ்ஸில் இருக்குது. அந்த பஸ்ஸில் இருக்க மேக்னெட்டை சரியான வழியை கண்டுபிடிச்சி நடுவில் இருக்க அந்த ஓட்டைக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ட்ரை பண்ணுறானுங்க. உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கத்திட்டே இருக்கான். என்னடா மச்சான் பார்த்துட்டு தான் இருக்கியா, சீக்கிரமாக காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. செம்மையாக கத்துறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம கிட்ட விளையாடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நகத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக துடிக்கிறா. அங்கே இருக்கிற லைட்லாம் எரியுது. டேய் மச்சான் உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு ஷாக் அடிக்குது போல். இந்த மேக்னெட்டை வந்துட்டு சைடில் படாமல் கொண்டு போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறானுங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நகர்த்திட்டே போயிட்டு கரெக்டாக நடுவில் இருக்க அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற அந்த செல் ஓப்பன் ஆகுது. இந்த பொண்ணை போயிட்டு காப்பாற்றுறாங்க. இந்த பொண்ணு அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வரா. இதுக்கு மேலே இந்த கேமை நம்ம விளையாட தேவையில்ல, இந்த கேம் ரொம்ப சீரியஸாக இருக்குது, நம்ம வந்து வசமாக மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேமரா கிட்ட போய் நின்றுக்கிட்டு கத்துறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இந்த கேமை விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்குது. அலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஏன்னா மச்சான் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அப்படியே எங்களை வெளியே விட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோல் சொல்கிறப்ப பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, நாங்கள் 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இங்கே கோல் செம்மையாக காண்டாயிட்டு பச்சையாக அவனை திட்டுறான். இந்த பக்கம் எரின் செம்மையாக கத்துறா, காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப இவனுங்க போயிட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணை ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, தண்ணி முழுக்க அப்படியே நிரம்பிக்கிட்டே வருது. எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணுடைய ஆப்போசிட் ரூமில் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் இருக்குது. அந்த பஸ்ஸில் அவனுங்க சால்வ் பண்ணியே ஆகணும். சரி ஓகே அதை போய்ட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு 3 லிட்டர் கேனு, ஒரு 5 லிட்டர் கேனு, இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு 4 லிட்டர் கேனை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் இருக்குது. இந்த பஸ்ஸில் போய்ட்டு இவனுங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த தாமஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறான். இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி அதை எப்படியோ ஃபில் பண்ணிடுறான். அந்த 5 லிட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணியை பிடிச்சி அந்த 3 லிட்டர் கேனில் ஊற்றுனதுக்கப்புறம் மிச்சம் 2 லிட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 லிட்டரை தூக்கிட்டு போயிட்டு அந்த 4 லிட்டர் கேனில் ஊற்றுறான். மறுபடியும் அதே போலயே பண்ணுறப்ப அந்த 4 லிட்டர் கேன் நிரம்பிடுது. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற அந்த செல்லுடைய டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது. இவனுங்க போயிட்டு பார்க்குறப்ப அந்த இது வந்துட்டு பயங்கரமாக லாக் ஆகிட்டு இருக்கு. அந்த எப்படி அதை ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. இவனுங்க மேலே ஏறி பார்க்குறப்ப ஒரு சின்ன வீல் அமைப்பு மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த வீலை சுற்றுறப்ப அந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கானுங்க. இவனுங்க போயிட்டு அந்த வீலை சுற்றி பார்க்குறாங்க. வீலை சுற்றவே முடியல, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு கத்திட்டே இருக்கா, மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த பொண்ணுடைய கையில் வந்துட்டு ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டோருடைய சாவி. நம்ம ஹீரோ துடிக்கிறான், இந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். டேய் வெளியே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இப்போ எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இரும்பு இருக்கும். அந்த இரும்பை தூக்கிட்டு வந்து அந்த டோரை உடச்சிட்டு இந்த பொண்ணை மேலே இழுத்துக்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே இந்த பொண்ணு அப்படியே மயக்கமாயிட்டா. எப்படியோ சிபிஆர்லாம் பண்ணி இந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. நல்ல வேலை நான் உயிர் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கையில் இருக்க சாவியை வச்சு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்க்குறப்ப பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம், அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஆட்களோடு அங்கே வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் விக்டோரியாவுடைய நெத்தியில் கன்னை வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கான். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பட்டுன்னு அந்த பொண்ணை ஷூட் பண்ணி கீழே தள்ளுறான். இவங்க எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு போகிறானுங்க. பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறப்ப கையை காலெலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. திடீர்னு அங்கே ஒருத்தன் வந்துட்டு கோல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறான். யாரா நீ எதுக்கு அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் கிட்ட வந்துட்டு ரஷ்யன் லாங்குவேஜில் என்னமோ பேசிட்டான். நம்ம ஹீரோக்கு புரியவே இல்லை. நான் என்னடா பிரச்சனை பண்ண உங்ககிட்ட, ப்ளீஸ் நான் விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப அவன் போயிட்டு ஒரு கேமரா ஆன் பண்ணுறான். கேமரா ஆன் பண்ணி லைவ் போகிறப்ப நிறைய பேர் காசை கொட்டி கொடுக்குறாங்க. இவன் ஒரு செலிபிரிட்டி, இவன் ஒரு அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப இப்போ தான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இந்த டார்க் வெப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் சைட்ஸில் வந்துட்டு இவனுங்க மக்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்துட்டு பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ப்ளீஸ்டா எங்களை விட்டுறா உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணால்
தரேன்டா அப்படின்னு சொல்கிறப்ப நீ கொடுக்கறத விட அவங்க எனக்கு நிறையவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டு ஒரு உதவி விட்டு ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோடைய கையை லாக் பண்ணிட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மானிட்டர் இருக்குது. அந்த மானிட்டரில் வந்துட்டு சாமுடைய அந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவன் சாம் கிட்ட போயிட்டு சாமை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். நம்ம ஹீரோ இங்கேருந்து செமையாக கத்துறான். சாம் கத்துற சத்தமும் இங்கே நல்லாவே கேட்டுகிட்டே இருக்குது. சாம் அப்படியே கழுத்தறுத்து சாகடிக்கிறான். இங்கே இவன் பார்த்துட்டு செம்மையாக கத்துறான். என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்க விலங்கை எப்படியோ உடச்சி அவுத்துட்டு டக்குன்னு இவனுக்கு ஒரு யோசனை வருது. அந்த டிரைவர் காசு கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த காசுக்கு நடுவில் ஒரு பேப்பரை வச்சு கொடுத்துருப்பான். அவன் எதுக்காக அந்த பேப்பரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்ப அதில் என்னமோ நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனல் வழியாக இவன் போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிறப்ப அங்கே டேஷை பார்க்குறான். டேஷையும் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வீடியோவில் லைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் பார்த்துட்டே இருக்கான். இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. டேஷ் செம்மையாக கத்திட்டே இருக்கான். டேஷுடைய கையெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுறான். இவன் ஜர்க்காய் அங்கே இருக்கிறதுல முட்டிப்பான் பாருங்க. டக்குன்னு அவன் உஷாராயிட்டு அவன் தப்பிச்சிட்டான் போல, அவங்க தான் இருக்கான், உடனே போயிட்டு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமுச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோ எப்படியோ அந்த டனல்லேருந்து வெளியே தப்பிச்சு மெயின் டோர் கிட்ட போயிட்டான். மெயின் டோர் கிட்ட போயிட்டு பார்க்குறப்ப மெயின் டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அந்த டிரைவர் கொடுத்த பேப்பரில் ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறான். டக்குன்னு ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ வெளியே வராது. வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த டிரைவர் அங்கே தான் நிற்கிறான். என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சண்டை போடுறப்ப அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க இப்போ டைம் இல்லை, சீக்கிரம் இங்கே தப்பிச்சு போங்க, ஆள் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய கார் சாவியை கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த காருக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ உள்ளேருந்து 2 பேர் வெளியே வந்துட்டு யாரையாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யாரையுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். டக்குன்னு அவனை அடித்து உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் நம்ம இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். டக்குன்னு யோசனை வந்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே நம்ம தானே கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம், அப்படி பண்ணிட்டு போகக்கூடாது, ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த பில்டிங்குள்ளேயே போகிறான். உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப தாமஸை கண்டுபிடிச்சிடறான். தாமஸோடைய மூஞ்சி முழுக்க அடிபட்டுருக்கு. அவனுடைய கண்ணாடிலாம் உடஞ்சி போயிட்டுருக்கு. யார் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப காப்பாற்றுறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். சரி நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு வரான். அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறப்போ ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட் வழியாக தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணுறாங்க. லிஃப்ட் வரவே மாட்டேங்குது. ஏதோ ரிப்பேரில் இருக்கும் போல். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அங்கே வந்த ஒருத்தன் இவங்க 2 பேருமே பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடி வரான். அவன் ஓடி வந்து தாமஸை பிடிப்பான் பாருங்க. தாமஸும் அவனும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. அந்த லிஃப்ட் போகிற அந்த கேப்புக்குள்ளே விழுந்துட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகிட்டான். உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிறான். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப அங்கே கன்னை பார்க்குறான். அந்த கன் எடுத்து பார்க்குறப்ப கன்னில் ஒரு புல்லட் கூட இல்லை. சும்மா சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அங்கே அலெக்ஸ் வந்து மற்ற எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கான். அந்த மொட்டையும் அங்கே தான் இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம், எல்லாத்துக்குமே இவன் தான் பாஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவன் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த டிரைவரை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த டிரைவர் பயங்கரமாக கெஞ்சினா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பான் பாருங்க. இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அவனை ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்கோன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஒரு ரூம்குள்ளே வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு ஹீரோயின் கத்துற மாதிரி செம்மையாக சத்தம் கேட்குது. அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க போல். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற கதவெல்லாம் உடச்சிட்டு அந்த டம்மி கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு கன்னை காமிச்சு மிரட்டுறான். ப்ளீஸ் அவளை விட்டு, உனக்கு தேவை பணம் தானே, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னால் எவ்வளோ தர முடியும், அவங்க எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை காமிக்கிறான். இது எல்லாமே லைவில் போயிட்டே இருக்குது. ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டே இருக்கிறப்ப அவள் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நிறைய புல்லட்லாம் இருக்கிறத பார்க்குறான். எப்படியாச்சும் இந்த புல்லட்டை மட்டும் இல்லை நம்ம தூக்கி போட்டுனா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கையை வச்சு அவனுடைய மூக்குலேயே ஒரு குத்துறாங்க. அந்த ஆள் மூக்குலேருந்து ரத்தம் பொலன்னு வருது. இந்த கேப்பில் டக்குன்னு நம்ம ஹீரோ புல்லட்டை தூக்கி போட்டு டப்புன்னு ஒரு ஷூட் பண்ணுவான் பாருங்க. அவன் செமையாக காண்டாயிட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட யோசிக்காமல் தலையிலேயே ஷூட் பண்ணி நம்ம ஹீரோயினை சாகடிக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு எரியின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த டைமில் 2 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ கதவை லாக் பண்ணிக்கிறான். அவங்க கதவை உடைக்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஒரு குட்டி டனல் இருக்கும். அந்த டனல் வழியாக தப்பிச்சு எப்படியோ வெளியே ஓடி வந்துட்டான். வெளியே வந்துட்டு பார்க்குறப்ப அலெக்ஸ் அங்கே நின்றுட்டு செம்மையாக சிரிக்கிறான். நம்ம ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. ஓடி போயிட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். கையில் ஒரு கன்னை வச்சிருப்பான். அந்த கன்னை வச்சு மூஞ்சி மேலே அடித்து செம்மையாக வச்சு அவனை அங்கேயே சாகடிக்கிறான். பயங்கர கொடூரமாக சாகடிக்கிறான். டக்குன்னு லைட்லாம் ஆன் ஆகுது. இவனுடைய வீடியோஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அங்கேருந்து நடந்து வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையாக ஷாக் ஆகுறான். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இவனை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோவை பிராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டு அவனுடைய ஃபேன்ஸ்க்குலாம் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சாகடிச்சது கூட லைவ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இதை எடுத்து பார்த்துட்டு
பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பாய்.